நார்வே மாதிரியான நாடுகள் என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஊர்ல 85 வயசு தாண்டினாதான் மூத்தவர்கள், எல்டர்லி. வயது மூத்தவர்கள் எத்தனை வயசு சொல்லுங்க, எத்தனை வயசு? இப்ப உங்களுக்கு எல்லாம் 60 65 உங்களை மூத்தவர்கள் சொல்லலாமா? சொல்லக்கூடாது இல்ல? அப்படின்னா உங்க பட்டியல நானும் தானே இருக்கிறேன். அதனால இப்ப உங்களை எல்லாரும் என்ன சொல்லணும்னா மூத்த இளைஞர்கள் சொல்லணும். நாமெல்லாம் இப்ப யாரு? மூத்த இளைஞர்கள். மூத்த இளைஞர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் தருகிற நிகழ்ச்சி. பொதுவாகவே ஒரு 60 வயசு தாண்டோன்னா நமக்குமே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். வீட்டுல பசங்க கையில என்ன சொல்லுவோம், பேரம்பிள்ளை கையில பசங்க கையில எனக்கு என்ன வயசாயிருச்சு, வீடு போனுது, காடு வாங்குதுன்னு சொல்லுவோம். இது சொல்லுவீங்களா இல்லையா? எவ்வளவு பேர் சொல்றீங்க? கை தூக்குங்க. இந்த மாதிரி சொல்றவங்க எல்லாம் கை தூக்குங்க. மொத்த பேரும் சொல்லி சுத்துறீங்க. இனிமே அதை சொல்லவே கூடாது. நான் இந்த மேடையிலிருந்து பெருமையோட சொல்றேன், இந்த மாதிரி வயது மூத்தவர்களுக்கான பிரத்யேக மருத்துவமனை சைதாப்பேட்டையை தவிர இந்தியாவில் வேற எங்கேயும் இல்லை. ஒரு 480 கோடி ரூபாய் செலவில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை இன்றைக்கு சைதாப்பேட்டையில் அமையப்பட்டிருக்கிறது. 1000 படுக்கைகள். இந்தியாவில் வேறு எந்த மாநில அரசு மருத்துவமனையிலும் இல்லாத அதிநவீன மருத்துவ உபகரணங்கள், குறிப்பாக டபுள் பலூன் என்ட்ரோஸ்கோபி, ஆட்டோ எம்ஆர்ஐ போன்ற அதிநவீன மருத்துவ உபகரணங்கள், ஒரு மிக சிறப்பான மருத்துவ சேவை என்கின்ற பெயரோடு இன்றைக்கு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த மருத்துவமனைக்கு வருகிற சிறப்பு இருக்கிறது என்றால் அதை ஒரு 18 மாதங்களில் கட்டி பெருமை சேர்த்த பெருமகனார் பெருமதற்குரிய அண்ணன் ஏவா வேலு அவர்கள். அவர் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது உண்மையில் நாம் எல்லாம் சைதை தொகுதியின் சார்பில் அவருக்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் திருநாளாகவும் இந்த நிகழ்ச்சியை நாம் இன்றைக்கு கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். அதேபோல் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சைதாப்பேட்டையில் MC ராஜா அரசு விடுதி ஒன்றை திறந்து வைத்தார்கள். உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், ஜோன்ஸ் ரோடிலிருந்து லெப்ட்ல திரும்பினோம்னா நம்முடைய சென்னையை ஒட்டி இருக்கிற பல்வேறு கிராம பகுதிகளில் இருக்கிற ஆதி திராவிட மாணவர்கள் 1960ஆம் ஆண்டுகளிலிருந்து இங்கே வந்து தங்கி படிப்பதற்கு ஒரு கட்டிடம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் கட்டப்பட்டு இன்றைக்கு ஏறத்தாழ ஒரு 65 ஆண்டுகளை கடந்த ஒரு பழைய கட்டிடம். அந்த கட்டிடத்தில் பெரிய அளவிலான வசதிகள் இல்லாத நிலையிலும் கூட அந்த மாணவர்கள் இங்கே தங்கி பயின்று கொண்டிருந்தார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஆதி திராவிட நலத்துறையின் சார்பில் 40 கோடி ரூபாய் நிதியை தந்து சைதாப்பேட்டையில் இருக்கிற MC ராஜா ஹாஸ்டலை கட்டித்தர வேண்டும் என்கின்ற வகையில் சொன்னவுடன் பெருமதிப்பிற்குரிய இனி அண்ணன் ஏவா வேலு அவர்கள் 121 அறைகள், ஒவ்வொரு அறையிலும் 4 மாணவர்கள் தங்கும் வசதி, ஆக 484 மாணவர்கள், மிகப்பெரிய அளவில் ஒரு நூலகம், அவர்கள் விளையாடுவதற்குரிய இண்டோர் கேம்ஸ் போன்ற பல்வேறு வசதிகளுடன் இன்றைக்கு ஒரு விடுதி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த கட்டிடத்தை பார்ப்பவர்களுக்கு ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலை போன்றதொரு அப்பியரன்ஸோடு இன்றைக்கு ஒரு கட்டிடம் ஆதி திராவிட மாணவர்களுக்கான விடுதியாக கட்டித்தந்த பெருமைக்குரியவர் அண்ணன் ஏவா வேலு அவர்கள். அதற்காகவும் அவருக்கு இன்றைக்கு நாம் நன்றியினை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். அதேபோல் சைதாப்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நம்முடைய மத்திய கைலாஷ், அந்த மத்திய கைலாஷ் அருகில் இப்பொழுது பெரிய ஒரு மேம்பாலம் கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. VHS மருத்துவமனையிலிருந்து சர்தார் பட்டேல் சாலைக்கு வரும் வழியில் அந்த மத்திய கைலாஷ் அருகில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிற அந்த மேம்பாலம் 57 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த மேம்பாலமும் நான் சென்னை மாநகரின் மேயராக இருந்தபோது வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் அன்றைக்கே அறிவிக்க செய்து மாநகராட்சியின் சார்பில் அங்கே மேம்பாலம் கட்ட வேண்டிய நெருக்கடியை உணர்ந்து அறிவிக்க சொன்னார்கள். அன்றைக்கு அறிவிப்பு வெளியானது. கட்டும் சமயத்தில் அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்த நேரத்தில் ஆட்சி முடிவுக்கு வந்தது. கட்ட முடியாமலே போனது. ஆனால் இன்றைக்கு நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் அண்ணன் ஏவா வேலு அவர்களின் வாயிலாக இன்றைக்கு 57 கோடி ரூபாய் செலவில் அந்த மேம்பாலம் கட்டும் பணி வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக விரைவில் அந்த பணி முடிவடையவிருக்கிறது. அதற்காகவும் அண்ணன் ஏவா வேலு அவர்களுக்கு இந்த நேரத்தில் உங்களின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது எல்லாவற்றையும் விட இன்னொரு கூடுதல் சிறப்பு, சைதாப்பேட்டையிலிருந்து தேனாம்பேட்டை வரைக்கும் 3.2 கிலோமீட்டர் நீளத்திற்கு 671 கோடி ரூபாய் மதிப்பீட்டில்
ஒரு மிக நீண்ட மேம்பாலம் கட்டும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் சைதாப்பேட்டை மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் தாடண்ட நகர் என்ட்ரன்ஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பில்லர் போட்டுருக்குறாங்க. வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த மேம்பாலம் பணி முடிவுற்றால் சைதாப்பேட்டையிலிருந்து யாராவது அண்ணா சாலைக்கு போகணும் அப்படின்னா, பாரிஸ் கார்னருக்கு போகணுன்னா, சென்ட்ரலுக்கு போகணுன்னு சொன்னால், இங்கே பிரிட்ஜு மேலே ஏறணும்னா சிஐடி நகர் சிக்னல் கிராஸ் பண்ணிடலாம், அந்த மெஜஸ்டிக் ஹோட்டல் சிக்னல் கிராஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் இருக்கிற சிஐடி நகர் சிக்னல் கிராஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் இருக்கிற ஒய்எம்சிஏ சிக்னல் கிராஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நந்தனம் சிக்னல், தேவர் சில சிக்னல், அது கொஞ்சம் கிராஸ் பண்ணி போனீங்கன்னா எஸ்ஐடி, அதுக்கப்புறம் எல்ஆர் சாமி, அதுக்கப்புறம் எல்டாம்ஸ் ரோடு, இவ்வளோ சிக்னலையும் கிராஸ் பண்ணி அந்த பிரிட்ஜு மேலே ஏறினீங்கன்னா நேராக தேனாம்பேட்டையில் போய் இறங்கலாம். இந்த மாதிரி ஒரு நீண்ட மேம்பாலம் சைதாப்பேட்டைக்கும் தேனாம்பேட்டைக்கும் அமைத்திருக்கிற பெருமைக்குரிய அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் இந்த நிதிநிலை அறிக்கையில் கூட சைதாப்பேட்டைக்கு ஒரு சிறப்பான அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும், வேளச்சேரி ரோட்லேருந்து நம்ம யாராவது வேளச்சேரிக்கு போனோம்னா, சின்னமலையில் ஸ்டார்ட் ஆகுது வேளச்சேரி ரோடு, சின்னமலையிலிருந்து வேளச்சேரிக்கு போகணுன்னா உங்களுக்கு தெரியும், முதல்ல இந்த ஹால்டா சிக்னலை கிராஸ் பண்ணணும், கொஞ்சம் தள்ளி போனோம்னா நீச்சல் குளம் சிக்னலை கிராஸ் பண்ணணும், அதையும் கொஞ்சம் தள்ளி போனோம்னா அஞ்சுபர்லாங் ரோடு சிக்னலை கிராஸ் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோம்னா வண்டிக்காரன் தெரு சிக்னலை கிராஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நேரு நகர், அதுக்கப்புறம் பீனிக்ஸ் மாலு, அதுக்கப்புறம் குருநானக்கு காலேஜ் அந்த ரோடு, இத்தனை சிக்னலையும் கிராஸ் பண்ணி இந்த ஒரு 3 கிலோமீட்டர் போகிறதுக்கு குறைஞ்சபட்சம் 30 நிமிஷம் ஆகும். துர்ராஜ் டெய்லி அப்படி தான் அவசரப்பட்டு நிற்கிறார் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு. இப்போ அந்த இடத்துலையும் கூட ஒரு 3 கிலோமீட்டர் நீளத்திற்கு 300 கோடி ரூபாய் செலவில் மிக சீக்கிரம் ஒரு மேம்பாலம் அமையும் என்று அறிவித்திருப்பவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஏவா வேலு அவர்கள். இப்படி ஏராளமான பணிகளை சைதாப்பேட்டைக்கு தந்து சைதாப்பேட்டையின் ஒட்டுமொத்த கட்டமைப்பை மாற்றி அமைப்பதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்தி கொண்டிருக்கிற இனி அண்ணன் ஏவா வேலு அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து நமக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க வருகை தந்திருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. பேசினவங்க சொன்னாங்க, நண்பர் கிருஷ்ணமூர்த்தியும் துரராஜும் பேசும்போது மூத்தவர்கள் நான் போன கூட்டத்திலேயே இதே இடத்துல ஒரு நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற நிகழ்ச்சி நடத்தணும். கோட்டூரில் ஒரு நலத்திட்ட உதவிகள் நடத்தும் போதும் கூட சொன்னேன், உங்களை மூத்தவர்கள்னு சொல்லக்கூடாது. WHO ஐநா மன்றமும் மூத்தவர்கள்னா என்ன வயசு சொல்லியிருக்கிறாங்கன்னா, WHO 60 வயசுக்கு மேலே சொல்கிறாங்க, ஐநா மன்றம் 65 வயசுக்கு மேலே சொல்கிறாங்க. ஆனால் இதுவே ஐரோப்பிய நாடுகளில் நிறைய நாடுகள், நார்வே மாதிரியான நாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஊரில் 85 வயசு தாண்டினா தான் மூத்தவர்கள், எல்டர்லி. வயது மூத்தவர்கள் எத்தனை வயசு சொல்லுங்கள், எத்தனை வயசு? இப்போ உங்களுக்கெல்லாம் 60 65 உங்களை மூத்தவர்கள் சொல்லலாமா? சொல்லக்கூடாதுல்ல. அப்படின்னா உங்கள் பட்டியலில் நானும் தானே இருக்கிறேன். அதனால் இப்போ உங்களை எல்லாரும் என்ன சொல்லணும்னா மூத்த இளைஞர்கள் சொல்லணும். நாமெல்லாம் இப்போ யார்? மூத்த இளைஞர்கள். இந்த மூத்த இளைஞர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் தருகிற நிகழ்ச்சி. பொதுவாகவே ஒரு 60 வயசு தாண்டினோன்னே நமக்குமே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். வீட்டில் பசங்க கையில் என்ன சொல்லுவோம், பேரம்பிள்ளை கையில் பசங்க கையிலாம், எனக்கு என்ன வயசாயிருச்சு, வீடு போனுது, காடு வாங்குதுன்னு சொல்லுவோம். இது சொல்லுவீங்களா இல்லையா? எவ்வளோ பேர் சொல்கிறீங்க? கை தூக்குங்க. இந்த மாதிரி சொல்கிறவங்கெல்லாம் கை தூக்குங்க. மொத்த பேரும் சொல்லின்னு சுற்றுறீங்க. இனிமே அதை சொல்லவே கூடாது. இனிமே தான் நீங்கள் இன்னொரு 40-50 வருஷம் வாழ வேண்டியவங்க. வாழணுமா இல்லையா? அப்போ நாம் இந்த வாசகத்தை சொல்லவே கூடாது. நம்ம காடு கூப்பிடவும் இல்லை, வீடு போவோம்னு சொல்லலை. நமக்கு வாய்ப்பு வசதி குறைவாக இருந்தாலும் நம்மை வாழ வைப்பதற்கு மவராசன் ஸ்டாலின் இருக்கிறார். இன்னைக்கு சட்டமன்றத்தில் அன்பு சோலைன்னு ஒரு திட்டத்தை தொடங்கி இருக்கிறார். இந்த வருஷம் மட்டும் 10 இடத்துல முதியோர்கள் பகல் நேரத்தில் தங்கறதுக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்துவோம்னு சொல்லியிருக்கிறார், அன்பு சோலை. அதே மாதிரி முதியோருக்கான இல்லங்கள் ஒரு 27 இடத்துல தமிழ்நாட்டில் நடக்குது. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனால் நடக்குது. இதில் நாம் போக வேண்டியதில்லை. நீங்கள்லாம் வீட்டில் இருக்கிறீங்க, சந்தோஷம். மகன்களோட மகள்களோட பேர பிள்ளைங்களோட இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம்.
முதியோர் இல்லத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் ஆதரவற்ற முதியோர்களை வாழ வைப்பதற்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு கூட இந்த அன்பு சோலைங்கிற நிகழ்ச்சி திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறார். மாதிரி ஏராளமான நிகழ்ச்சிகள். நண்பர் துரைராஜ் சொன்னார், சைதாப்பேட்டையில் மூத்தவர்களுக்கான ஒரு மருத்துவமனை இருக்குன்னு. இல்லை எத்தனை பேர் அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கீங்க? கை தூக்குங்க. போனவங்க, இந்த வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனைக்கு போனவங்க ஒரு போல எத்தனை பேருக்கு தெரியும்? போனவங்க ஒரு 5-6 பேர் தான் கை தூக்குறீங்க. சைதாப்பேட்டையில் அந்த மாதிரி ஒரு ஆஸ்பத்திரி, நமக்கான ஆஸ்பத்திரி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க? பரவாயில்ல, எல்லாருமே நல்ல விழிப்புணர்வோடு இருக்கிறீங்க. எல்லாருக்கும் தெரியுது. நம்ம சைதாப்பேட்டையில் ஒரு வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனை நம்ம முதலமைச்சர் அவர்கள் 200 கோடி ரூபாய் செலவில் இன்னைக்கு கட்டி திறந்து வச்சிருக்காரு. எவ்வளவு செலவு? 200 கோடி ரூபாய் செலவில் கட்டி திறந்து வச்சிருக்காரு. அந்த மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் 2024 பிப்ரவரி 25 அதை திறந்தது. 200 படுக்கைகள், 151 கோடி ரூபாய் பில்டிங்குக்கும் உபகரணங்களுக்கும் செலவாகி டெய்லி எவ்வளோ பேர் வராங்கன்னா 1000-1500 பேர் வராங்க. தமிழ்நாடு முழுக்க இருந்து வராங்க. இது இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலேயாவது இருக்கான்னா, நான் இந்த மேடையிலிருந்து பெருமையோடு சொல்றேன், இந்த மாதிரி வயது மூத்தவர்களுக்கான பிரத்யேக மருத்துவமனை சைதாப்பேட்டையை தவிர இந்தியாவில் வேற எங்கேயும் இல்லை. ஒன்றிய அரசு 2 இடத்துல வரும்னு அறிவிச்சாங்க. ஒன்று டெல்லி எய்ம்ஸில் வரும்னாங்க, இன்னொன்று சைதாப்பேட்டைன்னாங்க. அந்த டெல்லி எய்ம்ஸில் ஒரு சின்ன மாடியில் ஒரு சின்ன இடத்துல இது இருக்கு. இங்கே மட்டும்தான் வயது மூத்தவர்களுக்கு என்று பிரத்யேகமான மருத்துவமனை இருக்கிறது. இதில் என்னென்ன துறைகள் இருக்கு? புறநோயாளிகள் பிரிவு இருக்கு, 24 மணி நேரமும் அவசர சிகிச்சை பிரிவு இருக்கு, உள்நோயாளிகள் பிரிவு இருக்கு, தீவிர சிகிச்சை பிரிவு இருக்கு, அறுவை சிகிச்சை பிரிவு இருக்கு, இருதய சிகிச்சை பிரிவு இருக்கு, சிறுநீரக மருத்துவம் இருக்கு, நரம்பியல் மருத்துவம் இருக்கு, மனநல மருத்துவம் இருக்கு, கண் மருத்துவம் இருக்கு, காது மூக்கு தொண்டை பிரிவு இருக்கு, பல் மருத்துவம் இருக்கு, பிசியோதெரப்பி இருக்கு, இந்திய மருத்துவம் ஆயுஷ் சேவைகள் இருக்கு, தோல் மருத்துவம் இருக்கு, கதிரியல் மருத்துவம் இருக்கு. இவ்வளவு சிறப்பு துறைகளோட ஒரு வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனை சைதாப்பேட்டையில் இருக்கு. இதை 2024 பிப்ரவரியில் நான் திறக்க போகும்போது நானும் கிருஷ்ணமூர்த்தியும் துரைராஜன்லாம் இன்ஸ்பெக்ஷன் போனோம். போறப்ப பார்த்தா ஆஸ்பத்திரி ரொம்ப நல்லா வந்திருந்தது. பிடபிள்யூடி தான் கட்டி கொடுத்தாங்க. அண்ணன் ஏவா வேலு அவர்கள் தான் கட்டி கொடுத்தது. அந்த ஆஸ்பத்திரிக்கு போன உடனே நிறைய இடம் இருந்தது. அப்போ நான் சொன்னேன், வயசானவங்க வீட்டில் வந்து அந்த நேரம் போகிறதுக்கு நிறைய சிரமப்படுவாங்க. இங்கே சிகிச்சைக்கு வந்துட்டாங்கன்னா சிகிச்சை நேரம் போக சாயந்தரத்தில் ஓய்வு எடுக்கிறதுக்கு வசதியா அந்த ஓய்வு நேரத்தில் அவங்க புத்தகம் படிக்கிறதுக்கு ஒரு லைப்ரரி உருவாக்கலாம். அதே மாதிரி வயசானவங்களை வீட்டில் என்ன கேம் ஆடுவாங்க? ஒரு சிலர் கேரம் போர்டு ஆடுவாங்க, ஒரு சிலர் பல்லாங்குழி ஆடுவாங்க, ஒரு சிலர் அந்த சோழி அந்த அந்த அது அது மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே இங்கே வாங்கி வைக்கணும்னு சொல்லி திறக்கிறப்ப எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தோம். அது மட்டும் இல்லை, யோகா இந்த மாதிரியான வசதியும் இப்போ பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரியான வசதிகள் டெல்லியிலிருந்து அதிகாரிங்க வந்தாங்கன்னா மூக்கில் விரல வச்சுட்டு போகிறாங்க. இந்த மாதிரி வசதியோட ஒரு மருத்துவமனையான்னு டெல்லியிலிருந்து வரவங்கள இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வருகை தந்தவர்கள் இன்றைக்கு வியந்து பாராட்டி சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரியான மருத்துவ வசதி, மருத்துவ கட்டமைப்பு நம்ம சைதாப்பேட்டையில் இருக்கு. அதனால இதை சொல்றதுக்கு காரணம், இந்த நிகழ்ச்சியில் சொல்றதுக்கு காரணம், ஏதோ நாளைக்கே நம்ம நோய்வாய்ப்பட்டு போய் மருத்துவமனையில் படுத்துக்கணுங்கிறதுக்கு இல்லை. இந்த மாதிரி நம்ம ஊர்லயே ஒரு மருத்துவமனை, நமக்கான மருத்துவமனை இருக்கு. யாருக்காவது ஏதாவது இஷ்யூ வந்ததுன்னா, பிரச்சனை இருந்துச்சுன்னா, பிள்ளையோ பொண்ணோ வீட்டில் இல்லாத நேரமாக இருந்தாலும் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. இப்போ இங்கே சைதாப்பேட்டையில் இருக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு எல்லாரும் பரிச்சயம். இப்போ மேற்கு மாம்பலம் அந்த ஏரியானா ஸ்ரீதர் கவுன்சிலர், ஈக்காட்டு தாங்கல் அந்த பக்கம்னா மோகன்குமார் கவுன்சிலர், இப்போ அந்த மாதிரி இப்போ ஜாவராம்பேட்டை அந்த பக்கம்னா பா சுப்பிரமணியன் ஒரு கவுன்சிலர். இப்போ இந்த ஏரியா முழுமைக்கும் கவுன்சிலரும் சேர்மனும் கிருஷ்ணமூர்த்தி, நேரு நகர் மடுவங்கரை இந்த ஏரியாவுக்கு கவுன்சிலரும் சேர்மனும் துரைராஜ்.
இவங்களை எல்லாருக்குமா உங்களுக்கு தெரியும். இப்போ எல்லா ஏரியாவிலேருந்து நீங்கள் வந்திருக்கிறதால நீங்கள் ஒரே ஒரு ஃபோன் அவங்களுக்கு தகவல் சொல்லி விட்டீங்கன்னா அவங்க ஆளை விட்டு உங்களை கூட்டு போய் மருத்துவமனையில் சேர்ப்பாங்க. இதுக்கு எல்லா கவுன்சிலருமே இப்போ ஏற்கனவே ஒரு உறுதி எடுத்து கூட்டத்திலே சொல்லி வச்சிருக்கிறாங்க. வயது மூத்தவர்களுக்கு ஏதாவது நோய் பாதிப்புனா எங்களுக்கு தகவல் வந்தால் நாங்களே கூட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்ப்போன்னு. அதனால் இந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கூட்டத்தில் இதை தெரிவிக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து அதில் குறிப்பாக முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்த நாளுக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க. இந்த நலத்திட்டங்கிறது ஒரு ரொம்ப சாதாரணமான விஷயம். இப்போ நாங்கள் கொடுக்க போகிற ஒரு பெட்ஷீட் எவ்வளோ நாளைக்கு இருக்க போகுது? குளிர்காலமாக இருந்தால் மேலே போத்திக்கலாம், வெயில் காலம் வந்துச்சுன்னா தரைக்கடியில் போட்டு மேலே படுத்துக்கலாம். அது கொஞ்ச நாளைக்கு ஒரு 3-4 மாதம் இருக்கும். கொடுக்க போகிற 5 கிலோ அரிசி ஒரு 2-3 நாளைக்கு யூஸ் ஆகும், அவ்வளோதான். இதை தாண்டி இன்னைக்கு உங்களுக்கு இந்த செய்தியை சொல்லணுங்கிறதுக்காகவும் வாழ்நாள் முழுக்க இந்த செய்தியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காகவும் இந்த ஆட்சியில் குறிப்பாக கலைஞர் ஆட்சியை நடத்துகிற மு.க. ஸ்டாலின் அவர் கவர்மெண்ட்டு அவருடைய ஹாஸ்பிட்டல் எந்த அளவுக்கான வசதி இருக்குது, என்ன மாதிரியான தேவைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த செய்தியை சொல்லியிருக்கிறோம். நண்பர் துவராஜி பேசும்போது சொன்னார், ஓஏபி முதியோர் உதவித்தொகை அநேகமாக எல்லாருக்கும் வாங்குவீங்கன்னு நினைக்கிறோம். ஒரு கேம்ப் வச்சு ஏற்கனவே 2000 பேருக்கு மேலே வாங்கி கொடுத்துருக்குறோம். இப்போவும் யாருக்காவது இல்லைன்னா அடுத்த மாதம் ஒரு கேம்ப் 2 இடத்துல சைதை கிழக்குலையும் சைதை மேற்குலையும் கேம்ப் போட்டு யாரெல்லாம் ஆதரவற்ற நிலையில் 60 வயதை கடந்தவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த முதியோர் உதவித்தொகையை, கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கான உதவித்தொகையை, விதவைகளுக்கான உதவித்தொகையை, மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை, அதேபோல் கைம்பெண்களுக்கான உதவித்தொகை போன்ற எல்லா உதவித்தொகையும் வாங்கி தருவதற்குரிய முகாம்கள் இன்னும் 1 மாத காலத்தில் 2 பகுதிகளிலும் பிரத்யேகமாக நடத்தப்படும் என்கின்ற அறிவிப்பை வெளியிட்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் புகழ் ஓங்குக என்று கூறி சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அண்ணன் ஏவா வேல் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியினை தெரிவித்து அவரை உரை நிகழ்த்த அன்போடு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம்.